பேராற்றலும் பெருநற்பண்பும் கொண்ட நம்முடைய தமிழ் கதைகள் அன்பன் சேனல் இருக்கக்கூடிய நேரு அனைவருக்கும் அருமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நவராத்திரியின் 8ஆம் நாளில் நாம் வணங்கும் தேவியை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் பெருநன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 8வது நாளில் இருக்கக்கூடிய இந்த தினத்தில் கூட உங்களுடைய ஆதரவு மிக அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அந்த வகையில் நம்முடைய சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற அந்த நவராத்திரி சிறப்பு தெய்வத்தின் கதை பவித்திரமின்மையான மாகௌரி, பரிசுத்தத்தின் உண்மையாக விளங்குபவள். ஆம், அவள் பற்றி நேரம் கணித்திருப்பீர்களே, மாகௌரி தான். அவள் தான் தூய்மை மற்றும் கருணை, அமைதி ஆகியவற்றின் வடிவமாக பார்க்கப்படுபவள். இந்த கதையை கேட்டவுடன் உங்க மனசுல ஒரு சின்ன பச்சை மலர் பறந்து விரிவதை போல உங்களுக்கு தோணும். போரில் வெற்றி பெற்ற துர்க்கை தேவி கடும் தவம் ஒன்றையும் கஷ்டங்கள் அனைத்தையும் வருத்தி கொண்டு ஒரு தவத்தினை மேற்கொண்டிருந்தான். அவள் உடல் கரிந்து கொண்டு வந்தது, கருமையாகவும் படைத்து கொண்டிருந்தது. ஆனால் அவள் மனதில் இருந்தது ஒன்றே தான், உலக நலன். தேவர்கள், முனிவர்கள் என அனைவருமே அவளிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டனர். அம்மா, நீ உண்மையான ரூபத்திற்கு வா, உன்னுடைய வெளியை நீ கொண்டு வா, உன்னுடைய ஒளி இல்லையேல் இந்த உலகம் இயங்காது எனச் சொல்லி அனைவரும் அவளுடன் மன்றாடினர். ஒரு நாள் இமயமலையின் உச்சியில் அமர்ந்திருந்த தேவிக்கு கங்கை தேவியின் அருள் கிடைத்தது. கங்கை அவளை சுத்தம் செய்தாள். அந்த புனித தேவியின் உடலை கழுவியவுடன் அந்த உடலில் இருந்த அனைத்துமே நீங்கி போனது. அவள் பொன் போல ஜொலிக்கும் மலிங்க நிறம் கொண்ட ரூபத்தில் மாறினாள். அந்த புனித ரூபம் கொண்ட இடமே மாகௌரி என்று அழைக்கப்படுகிறது. கௌரி என்றால் வெண்மையானவள் என்று பொருள், தூய்மையானவள் என்று பொருள். மாகௌரி என்பது அனைத்து பாவங்களையும் இருளையும் சுத்தப்படுத்துபவள் என்று பொருள். அவள் பனி போல பளிச்சென்று வெளிந்த நிறத்தில் ஜொலிக்கிறாள். வெண்மையான உடைகளை அணிந்து வெள்ளை காலை மீது சவாரி செய்து வருபவள். ஒரு கையில் திரிசூலமும் இன்னொரு கையில் தம்ருதமும் மற்ற கைகளில் அபயஹஸ்தமும் பரதஹஸ்தமும் அவளை பார்த்த உடனேயே மனதுக்கு அமைதி தரும் ஒரு சக்தி ரூபமாக விலகக்கூடியவள். மாகௌரி ஒரு காலத்தில் பார்வதி தேவியின் வடிவமாகவும் பார்க்கப்பட்டவள். அவள் சிவபெருமானை கணவராக பெற தவம் செய்து கவரை அடைந்தவள். 1000 ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தாள். அவள் உடல் மெலிந்து கரிந்தது. ஆனால் அவளது அன்பும் பக்தியும் குறையவில்லை. இறுதியில் சிவபெருமானே அவளின் அருளை புரிந்து கொண்டு தனது துணைவியாக ஏற்றுக்கொண்டார். அந்த சமயம் அவளது வடிவு சுத்தமானவும் பலிகானவும் மாறிப்போயிருந்தது. ஒரு நாள் அசுரர்கள் பக்தர்களை துன்புறுத்த தொடங்கி கொண்டிருந்தனர். அவர்கள் சொன்னார்கள், உங்கள் துர்க்கை தேவி நாங்கள் பயப்பட மாட்டோம், எங்கள் கையில் தான் சக்தி இருக்கு. அந்த ரூபத்தில் அந்த நேரத்தில் மாகௌரி என்ன நினைத்திருப்பாள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆம், வெண்மையான ரூபத்தில் தோன்றிய அவள் தன்னுடைய உண்மையான சக்தி ரூபத்தை எடுக்க வேண்டிய நேரம் வந்து போனது. அதற்கு காரணம் வேறு யாரும் அல்ல, நம்முடைய அசுரர்கள் தான். வழக்கம் போல அவர்களுக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணுவதுதான் அவ்வேதை. அதையே தான் இப்பொழுதும் அவர்கள் செய்து கொண்டிருந்தனர். அவள் தன்னுடைய திரிசூலத்தை உயர்த்தி அசுரர்களின் அவந்தையை சிதறி போகும் அளவிற்கு அவர்களுக்கு பாடத்தை புகட்டினாள். அவர்கள் அனைவரும் அவளிடம் சரணடைந்து போனார்கள். மாகௌரியை வெளிப்பட்டால் மனதில் இருக்கும் கோபமும் சோகமும் கவலை என எல்லாம் அவன்று போகும் என்பது மக்களின் நம்பிக்கை. புது மனம், புது பொழிவு என அனைத்தும் சுத்தம் பெற்றுவிடும். வாழ்க்கையில் அமைதி, அன்பு, ஆனந்தம், திருமண வாழ்வில் ஒற்றுமை, நலனும் கிடைக்கும் என அனைத்திற்கும் மாகௌரியே மணந்தவள் என்று மக்கள் அனைவரும் வேண்டி கேட்டுக் கொள்கின்றனர். இந்த கதையிலுமே நம்ம சொல்றது ஒண்ணுதான் மக்களே, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பக்தியுடனும் தூய்மையான மனசுடனும் இருந்தா வெற்றி நிச்சயம், நன்மை நமக்கே நடக்கும் என்பது நம்பிக்கை. வெளிப்புற சோதனை எதுவாக இருந்தாலும் உள்ளம் தூய்மையாக இருந்தால் அதை நடத்தி காட்டலாம் என்பதற்கு மாகௌரி போன்ற மாபெரும் தெய்வங்கள் நம்மை வழிநடத்தி சென்றிருக்கின்றன. அந்த வகையில சிந்தனையில் வார்த்தைகளும் செயலில் அனைத்தையுமே காட்டுவது என்பது ஆதிச்சிறந்ததாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். நண்பர்களே, நவராத்திரியின் 8ஆம் நாளான இன்றைய தினத்தில் மாகௌரியை நாம் வணங்கி வந்தால் நம் வாழ்க்கையில் கிடைக்கப் பெறுவது ஏதுமென்று நம்மால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அனைத்துமே கிடைக்கும். ஏனென்றால் அவள் தூய்மையின் சக்தியாக விளங்குபவள். தீயனவற்றை தூக்கி எறிந்து நல்லனவற்றை மனதிற்குள் புகுத்துங்கள். நிச்சயமாக மாகௌரி உங்களுக்கு உறுதுணையாக நிற்பாள். சரி மக்களே, நம்ம இந்த காணொலியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம நவராத்திரி சீரீஸ்க்கு பயங்கரமான ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் 8ஆம் நாள் இன்றைய தினத்தில் இந்த கதையோடு நிறுத்திக்கிட்டோம். இன்னும் அடுத்ததாக நாளை வரக்கூடிய 9வது நாள் கதை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அத்தோடு இந்த நவராத்திரி சீரீஸ் முடிவை பெறுகிறது மக்களே. அதனால மிகப்பெரிய ஆதரவை அந்த வீடியோவுக்கு கொடுக்கணும்னு அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாளை தினம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் கதைகள் உங்கள் அன்பன்.